நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆ ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 855வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடை பற்றி சொல்ல போகிறோம். இது அதுக்கு உண்டான நிர்பந்தம் எனக்கு வந்துடுது. எனக்கு என்னென்னா, திஸ் இஸ் தி வினைல் போர்டில் பண்ண ஸ்ரீசக்கரம். இதெல்லாம் டிஸ்பிளேக்கு தான் வச்சுக்கலாம், தவிர நம்ம இது பண்ண முடியாது. ஆனந்த் ஹரியன் கூட இதில் ஜார்ஜியாலே சாயந்தரம் ஃபோன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது மாமா ஒருத்தர் காமிக்கிறதுன்னா. ஹவு டு ட்ரா சக்கராஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வந்துருக்கு. இந்த சிம்பிளிஸ்ட்டு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதான் இந்த திருவண்யம் இஸ் அ மஸ்ட்டு. இந்த 3 வளையங்கள் இருக்கும். இந்த 16 இதழ் தாமரைக்கு வெளியில் 3 வளையங்கள் இருக்கும். திருவண்யம் பேர். அது ஆபரணத்தில் வராது. பட் 3 வளையங்கள் இஸ் அ மஸ்ட்டு. ஸ்லோகமே அப்படியா சொல்கிறது. அப்புறம் இந்த பூபுரத்தில் கீழே இந்த 3 கோடுகள் உள்ள இந்த சதுரம். இந்த 3 கோடு இருக்கிறோம். இங்கே ஒரு கோடாக காமிச்சிருக்கான். ஆக்சுவலாக வெளியில் ஒன்று, உள்ள ஒன்று, சென்டர் ஒன்று, 3 கோடு வச்சுக்கோங்க. ஸோ இந்த திருவண்யம் ஒன்று. திருவண்யம் அந்த ஆபரணத்தில் வராது. பட் இது ஆபரணத்தில் வந்துடும், இந்த 3 கோடுகள். இப்போ ஹவு டு ஐடென்டிஃபை த ஸ்ரீசக்கரா கரெக்ட்லி நேற்றோட ரொம்ப அழகாக ஒருத்தர் போட்டிருந்தார். பார்த்தா சென்டர், அதாவது இந்த கோணங்களுக்கு வரும். 16 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறம் 14 முக்கோணங்கள், 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்பத்து முக்கோணம், 14 10 24, உள்பத்து முக்கோணம், 24 10 34, சென்டரா 8, 34 8 42, கடைசியாக சர்வ சித்தி பிரதாய யந்திரம்னு சொல்லிட்டு இன்வெர்டர் ட்ரையாங்கிள் 43 பிந்துஸ்தானம். சார் இப்போ 43 முக்கோணங்கள் சேர்ந்தது தான் ஸ்ரீசக்கரம். அது அந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதில் 1-2 குறைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த கோணங்களை கரெக்டாக இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது சில தப்பான இடத்துல கோடு போட்டான்னா இந்த 43 ட்ரையாங்கிள்ஸ் வராது. அப்போ விபரீத பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். விபரீத பலன் தான் கொடுக்கும் அது. அதனால் ஸ்ரீசக்கரம் போடும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போடணும். 43 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா போகணும். மேல் நோக்கி சிவமுக்கோணங்கள் 4. அந்த மெர்ஜர் தான் 43 ட்ரையாங்கிள்ஸு. மேல் நோக்கிய முக்கோணங்கள் கோடு போட பார்த்தா தான் தெரியாது. மேல் நோக்கிய சிவமுக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5. அது 5. இது 4. மேல் நோக்கிய முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய முக்கோணங்கள் 5. மெர்ஜர் தான் 43 ட்ரையாங்கிள்ஸ் மேடப் ஆஃப் ஸ்ரீசக்கரா. அது புரிஞ்சுக்கணும். இந்த கலர் அடிக்கிறது அதெல்லாம் வேறு. அதை ஒன்றுமே சொல்ல நான். இப்போ பாருங்கள், இந்த திருவண்யம்ன்றது 3 லைன் கட்டாயம் இருந்து தான் ஆகணும். அப்புறமா இந்த பூபுரத்தில் இதில் 3 லைன் வரும். விதவிதமாக கலர் காமிக்கிறா, அது வேறு. இதோட பாருங்கள், வேறு கலரில் காமிச்சிருக்கா. கீழ்நோக்கிய முக்கோணங்கள் பாருங்கள், 1 2 3 4 5. மேல் நோக்கிய முக்கோணங்கள் 1 2 3 4. மேல் நோக்கிய முக்கோணங்கள்லாம் சக்தி சிவன், கீழ்நோக்கிய முக்கோணங்கள்லாம் சக்தி. மெர்ஜர் லீட்ஸ் டு ஸ்ரீசக்கரா. ஸோ இதனுடைய கான்செப்ட் இதுதான் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு இந்த மாதிரி அட்டையில் வச்சுக்கலாம். பட் பூஜா கிரகத்தில் இருக்கிறது பெட்டர் டு ஹேவ் இந்த தகுடுன்னு சொல்கிறாள். செப்பு தகுட, வெள்ளி தகுட, தங்கத்தகுட வச்சுக்கலாம். அவளுடைய இதை வச்சுண்டு வசதிக்கு ஏற்ப. செப்பு தகுடில் போட்ட ஸ்ரீசக்கரம் வேலிடிட்டி 12 வருஷம் சொல்லியிருக்கு. ஏன்னா அதில் இருக்க ரேகைகள் அழிஞ்சு போயிடும். அடுத்து வெள்ளி தகட்டில் பண்ணால் 25 வருஷம் வேலிடிட்டி உண்டு. அதுக்கு தங்கத்தில் பண்ணால் அது காலம் பூரா இருக்கும். ஏன்னா தங்கத்தை நம்ம தேய்க்க மாட்டோம், தேய்ச்சி போடும். பயம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம் அபிஷேகங்கள்லாம். மிச்சத்தெல்லாம் புளி இதெல்லாம் எலுமிச்சம் போட்டு தேய்ச்சிடலாம் பண்ணுறோம். சரி, ரேகை அழிகள் சான்ஸ் உண்டு காப்பரில். ஸோ இந்த கான்செப்டை யூ ஷுட் பிரிங் இட் யுவர் மைண்டு. ஸோ ஸ்ரீசக்கரம் இருக்கும்போது ஒரு கிரகத்தில் பூஜா கிரகத்தில் ஸ்ரீசக்கரம் இருந்தாலே
ஒவ்வொரு வீட்லேயுமே அதாவது அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இந்த சாதகனை நோக்கி இருக்கணும். அந்த பூஜை ரூம் இதை வச்சு இருக்கட்டும், அப்படியோட இருக்கட்டும். பூஜை ரூம் மேற்க பார்த்து இருந்தால் நல்லது. கிழக்க பார்த்து நம்ம உள்ள நுழையணும்னு இருக்குது. அதையும் சொல்லிடுறோம். கிழக்கு பார்த்து நம்ம உள்ள நுழையும் போது இப்போ பூஜா கிரகம் எப்படி இருக்கும்? மேற்கு பார்த்துருக்கோம். ஸோ அம்பாளுடைய முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கணும்னு இருக்கு. இப்போ எங்கள் காலத்துலேயே நம்ம இந்த மண்டபத்தை உள்ள 2 தட்டுகள் மாட்டியிருந்தேன். தஞ்சாவூர் தட்டு, இந்த கண்ணாடி டெக்கரேஷன் பண்ணியிருந்து. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணித்து எனக்கு, சூரிய சந்திரன் அம்பாளுக்கு வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லிட்டு அந்த அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த சூரிய சந்திரா, இந்த சந்திரன் கிடைக்கல, 2 சூரியன் நாட்டம் மாற்றிட்டேன். ஒன்று சந்திரன் பாவிச்சுட்டேன், ஒன்று சூரியன். ஸோ அந்த மண்டபத்து உள்ள ராஜராஜேஸ்வரனுடைய இரு பகுதியிலையும் ஒரு வல பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் இருக்குது. ஸோ அதுக்கு சூர்யாய நமகம் சந்திராய நமகம் சாமிச்சிடுவேன். பஞ்சாயத்தின் பூஜையில் வருது, ஓம் மித்திரை நமகம் ரவிய நமகம், ஓம் சூர்யா நமகம், மாணவிய நமகம், ககாய நமகம், ஓம் பூஷ்ணாய நமகம், கிருணஹித்வாய் நமகம், ஹரிசாய் அர்காய நமக, பாஸ்கராய நமக. அது தனியாக வந்துடுறது அர்ச்சனை. பட் இங்கே நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது சூரியன் எங்கள் பெரிய பெரிய 1 feet டயா கூட நான் சூரியன் வச்சுருக்கேன். அது கிழக்கு பார்த்துருக்க மாதிரி இருக்கும். அது உள்ள மாட்டிச்சிருக்கேன் அதை. ஸோ கமிங் டு திஸ், இந்த ஸ்ரீசக்கரம்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். அது இல்லையே பாருங்கள், இதுலேயே கீழ் நோக்கிய 5 முக்கோணங்கள், மேல் நோக்கிய 4 முக்கோணங்கள், மெர்ஜர் லீஸ்ட்னு. நேற்று ராத்திரி இதே மாதிரி சகுப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு போடுறாரு ஸ்ரீசக்கரம். பார்த்தா இந்த வெளி 14, அப்புறம் 10 கரெக்டாக இருக்குது. உள்ள 8 கோணத்துக்கு பதில் 6 கோணம் தான் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, அது கண்கூட பார்த்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் பாண்டிச்சேரி போனோம். பச்சையம்மான்னு ஒரு லேடி, அவள் இதில் இருந்தா, கடலூரில் இருந்தா. அவள் ஒரு ஒரு சித்தர் பீடத்தில் நான் பார்த்துட்டு ஷீ இன்வைட்டட் அஸ். நான் மட்டும் தனியாக வர முடியாதம்மா, என் கூட லலிதாசனம் சொல்கிறதுக்கெல்லாம் வருவா, ஒரு 15-16 பேர் வருவார், நீங்கள் அவளுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு கேட்டேன். நான் ப்ரப்பர்ட்டு பே த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். அப்போ 4000-5000 ஆச்சு, இவ்வளோதான். 3000-4000 4000 ஆச்சு, தெரியல, ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் புடவையெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். சாப்பாடு போட்டால் பக்கத்தில் அதில் பிராமின் ஃபேமிலி, தே குக்குடு அண்ட் சர்வுடு. அப்போ இங்கேருந்து கிளம்பும்போது வெடிக்காலம்புற இங்கேருந்து குளத்தூரில் கிளம்பும்போது 4 மணி. அங்கே போய் சேர்றது மணி 12 ஆகிடுது மத்தியானம். கடலூர் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 hours ட்ராவல். அப்போ போகும்போது இங்கே என்ன சொல்கிறான், அவாத்தில் ஒரு மகாமேரு வச்சுருக்கா. அந்த மேரூரில் பிரச்சனை இருக்குது, அந்த மேருக்கு பூஜை பண்ணாதேன்ட்டா. இங்கே கிளம்பும்போது எப்படி சொன்னாலும் தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் அங்கே போய் சொன்னால் நல்லா இருக்காது சொல்லிட்டு நடுவேளை காஃபிக்கு நிறுத்தினோம் ஒரு இடத்துல வண்டியை. அப்போ நான் சொன்னேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்கிறேன் அம்பாளுண்டு. சரி பார்க்கலாமாம்மாண்ணா. அவள் அந்த மாதிரி தாங்கிட்ட மேரு இருக்கிறது கூட அந்த அம்மா பச்சையம்மா சொல்லலை என்கிட்ட. சரி அங்கே போய் சேர்ந்துட்டோங்க. சேர்ந்த உடனே அங்கே பார்த்தா அவள் வீட்டு உள்ள கோவிலை கட்டியிருக்கா. புவனேஸ்வரிக்கு ஒரு கோவில் கட்டிச்சிருக்கா அவள். உள்ள அந்த அர்த்த மண்டபம் கருவறை அப்படியே இருக்குது கோவில். சரி உள்ளே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் கொண்டு வாங்க. பகல் வேலை தான் இருந்தாலும் நான் வேஷ்டியெல்லாம் மாற்றிட்டு டார்ச் அடித்து இந்த கௌரின்னு ஒரு பெண்மணி இருந்தாள் பாலாஜி நகரில். அவள் தான் 16 பேர் ஐஷம் இருந்தாள். நான் அப்போ அவளையும் கூட்டுண்டு நீ பாருமா எண்ணி பாருன்னு. ஸோ 14 முக்கோணங்கள் இருக்குது, 10 முக்கோணங்கள் இருக்குது, வெளிப்பத்து உள்பத்து 14, 10, 24, 10, 34. இந்த 8 கோணத்துக்கு பதில் 6 கோணம் தான் இருந்தது. ஸோ தட் லீட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் இந்த ஹவுஸ். அதுக்கு பூஜை பண்ணாதுன்ட்டாம்ப. ஸோ நவாவரண பூஜை பண்ணும்போது அந்த பூஜா பார்த்த ஸ்ரீசக்கரம் விச் ஐ டுக் ஃப்ரம் ஹியர். அதுக்கு பண்ணிவிட்டு அவார்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த சக்கரத்தை. இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, விபரீத பலன்களை கொண்டு கணவன் மனைவி சண்டை தாலியை கட்டி போட்டான் அந்தம்மா. அந்த மாதிரிலாம் எடுத்த பாத்தில் இது இந்த 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 மாதிரி இந்த இதில் அலட்சிய போக்கு தவறான இதுவோ இருக்கக்கூடாது. ஸ்ரீசக்கரத்தில் இந்த 43 ட்ரையாங்கிள்ஸ் கம்பல்சரியாக இருந்தாங்க. ஆதிசங்கரால் போடப்பட்ட யந்திரம் அது, விச் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் பை பாஸ்கராயர். பின்னாடி வந்த பாஸ்கராயர் 500 வருஷம் ஆச்சு. அவர் ஆதிசங்கர் 2500 வருஷம் ஆகிடுது. லக்ஷ்மிதரன் ஒருத்தர் தந்தா கர்நாடகாவில்.
அவர் போட்ட ஸ்ரீசக்கரத்துக்கு உங்களுக்கு ஆதிசங்கர் ஒரே மாதிரி இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிந்துஸ்தானம் அந்த முக்கோணத்துக்கு மேலே இருக்கும் லக்ஷ்மிதரரோட ஸ்ரீசக்கரத்தில். ஸோ அவள் அதை ஃபாலோ பண்ணுறவா அதான் பண்ணுவாள். பட் ஜென்ரல் கான்செப்ட் நம்ம எல்லாருமே பண்ணுறது வந்து இந்த ஸ்ரீசக்கரத்தில் அந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிளில் அந்த பிந்து இங்கே இருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்கும். இது ஆதிசங்கரால் போடப்பட்ட ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தை பற்றி நேற்று ஒரு 10-15 வீடியோ பார்த்தேன் எப்படி ட்ரா பண்ணுறது. எனக்கு உண்மையாகவே எனக்கு சீக்கிரம் தோ ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் கேரிகேச்சர்லாம் போடுவேன். ஸ்ரீசக்கரம் போட்ட மாட்டேன். எங்கள் குருவாத்தில் வந்து ஆண் பசங்களே பிரம்மச்சாரி பசங்களே இத்தினூண்டு இடத்துல ஒரு 5 இன்ச்சஸ் டயால 6 இன்ச் டயால அவ்வளோ அழகாக ஸ்ரீசக்கரம் போட்டு அது மஞ்சள் குங்குமம்லாம் போடுவோம். அதுக்கு பியூட்டிஃபுல்லாக வரும். அது பெரிய பெரிய இதெல்லாம் மேல்மருவத்தூர் நாராயணி பீடத்தெல்லாம் பெருசாக போடுறோம். அது வேறு சின்னதாக போட போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஸோ அவள் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸில் 5 நிமிஷத்தில் போட்டு பிடிச்சிடுவா. அதை எனக்கு என்ன இவ்வளோ பூஜை பண்ணுறமே ஸ்ரீசக்கரம் போட தெரியல எனக்கு. அப்புறமா ஆனந்த ஹரிகிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ஹியஸ் அனலைஸ் ஆல் த வீடியோஸ். ஒரு வீடியோ அமைச்சிருக்கான், இது பாருங்கள் மாமா ரொம்ப ஈஸியாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குன்னா. ஸோ ஐ தாட் ஆஃப் ப்ராக்டிஸிங் தட். எல்லாம் ஸ்ரீசக்கரம் போட கற்றுக்குங்க. கோலத்தில் புள்ளி வச்சு கோலம் போடுறத ஸ்ரீசக்கரம் போட்டுருவான். ஐஸ்வர்ய கோலம்லாம் போட்டுடலாம். ஸ்ரீசக்கரம் போடுறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அம்பாளின் அருள் இருந்தால் தான் போட முடியாது. அதை வந்து அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையிலையாவது பௌர்ணமி தினத்திலாவது அதில் பூஜா கிரகத்தில் போட்டால் ரொம்ப 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 விசேஷம். அது கை காலெலாம் பண்ணக்கூடாது, பூஜா கிரகத்தில் மட்டும் தான் போடலாம். அதை ஸோ தரையில் போடலாமா, தரையில் போடலன்னா ஒரு பலகால போட்டு வச்சிடலாம், அதுவும் பண்ணலாம். அது நடுவில் வந்து லேம்பை விளக்க ஏற்றி வைக்கலாம். நடுவில் இந்த பிந்துஸ்தானத்தில் ஒரு நல்ல வெள்ளி விளக்கு ஜோதி எடுத்து வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீசக்கரம் எங்கே பூஜை பண்ணப்படுறதோ அங்கே வந்து மகா சதுஷட்டி கோடி யோகினி கணதேவிதா 64 கோடி யோகினி கணங்கள் அங்கே வந்துடுறா. இங்கே ஒரு ஆபரணத்துக்கு 9 ஆபரணத்துக்கு 576 கோடி கணங்கள் வந்துடுறா, யோகினி கணங்கள். அதுதான் அகஸ்திய பகவான் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார், இந்த யோகினியோட பேர் 64 பேரை சொல்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோடி இருக்கா. அது சொல்ல போகிறேன் இப்போ. ஓம் அஸ்ய ஸ்ரீ இது அகஸ்தியரோட இது என்பது அகஸ்திய பகவான் ரிஷிகி அன்ஷத்னக. இது வந்து எப்படி வரும்னா, ஹவு டு ஸ்டார்ட் என்பது ஸ்ரீதேவி மகாமந்திரஸ்ய ஓம் ஸ்ரீதேவி மகாமந்திரஸ்ய சந்தக சிந்தாமணி வித்யே ஸ்ருதியபத ஐம்பீஜம் क्लींसत्तिगे सौंकीलकं महामाया प्रसादतीर्थे जपे विनियोगक ध्यानम् अष्टभुजांगी महिषत्वर्धिनी चचंकचक्रां शारसूलधारिणीं तां दिव्ययोगी शगदातवेसीं दुर्गां सदा शरणं प्रपद्ये. 64 யோகினி கணங்கள். ஓம் दिव्य योगी महायोगी सिद्ध योगी गणेश्वरी प्रेदा शीड़ा गणेकाली कालराति सातरी यंगार बेसोर्ते बेदाली पिशाची भूतरामरी ऊर्तकेशी बरूपाक्षी शुक्लांगे नरभोजनी राक्षसी को रत्ताशी विश्वविभयंकरी शामुंडी वीर गोमारी बारागी मुंडधारणी ब्राह्मरिद्र वेदाली भीष्मरी त्रिपुरांतकी भैरवीसम त्रिक्रोधी दुर्मुखी प्रेदवाग्नि खड्वांगी त्रिकलंबोष्ठी मारिणी मंत्रयोगिनी कौशिकी मंत्री यक्षी रोमजंगापहारिणी कालाकरी कामणी चक्री कंगाली भुवनेश्वरी पड्गारी वीरभद्रेसी धूम्राक्षी कलहप्रिया कंटकी नाडकी मारी यमदूती करालिनी सहस्राक्षी कामलोला काकसहस्राधूमुखी दुर्जड़ी गिरिकोरी कपाली विषलंकनी सदुषट समाख्याता योगिन्य वर्धिता नित्यस्मरण मात्रेण सर्व पापोषयो भवेत् அப்படி முடிகிறது. அன்னன்னைக்கு பண்ண பாவங்கள்லாம் நசிஞ்சு போய்டும் அப்படி இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்ரீதேவி நாம்னா அகஸ்திய ரிஷி மகாவிராட்சந்தக சிந்தாமணி வித்யை சத்யாவதாரம் ஆரம்பிக்கிறோம் முதல்ல. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த யோகினி கணங்களுக்கு ஒருத்தருக்கும் கோடி பேர் இருக்கா. ஸோ அவளும் அந்த கிரகத்தை ரசிக்க வந்துடுறா. எங்கெங்கெல்லாம் ஸ்ரீசக்கர வழிபாடு நடக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து
அவள்லாம் காப்பாற்றலான்னு சொல்லியிருக்கு. இதை நம்பிக்கை. இதை வந்து பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். நம்புகிறவா அதாவது நம்பினார் கெடுவதிலே 4 முறை தீர்ப்பு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். ஸோ அந்த நம்பிக்கையோடு செய்யணும். நான் பல தடவை எங்கள் வீடு அந்த காலத்துலலாம் திறந்து போட்டு போயிடுவோம். யாருக்கு சாயந்தரம் வர வரைக்கும் ஒருத்தரோட உள்ளே நுழைஞ்சிட மாட்டான். ஏன்னா அவள்லாம் பார்த்துக்கிறா கிரகத்தை. ஸோ இந்த பிலீஃபும் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல ஸ்ரீசக்கரம் நித்தியப்படி பூஜை பண்ணப்படுறதோ, ஸோ எப்படி எளிமையான பூஜை பண்ணுறது, சகசிராட்ச வித்யா கார்டு நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு சொல்லிடுங்க. அவ்வளோதான். அது 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ஒரு 15-20 பூ இருந்தால் போதும். ஒவ்வொரு பேராக முடியும் போது அதில் வச்சிடலாம். ஸ்ரீசக்கரத்தில் கரெக்டாக அந்தந்த இடத்துல உட்காரணும் பக்கம்லாம் இல்லை. அது மேலே போட்டாலே போதும். பாவனை தான் எல்லாமே. பாவனோ உபனிஷத்தை சொல்கிறது தான். ஸோ அதனால் ஸ்ரீசக்கர பூஜையை எல்லோரும் பண்ணுங்க. எல்லாரும் வாழ்க்கையில் மென்மை அடைங்க. லலிதா சகஸ்ரநாமனது மந்திரம், ஸ்ரீசக்கரம் வந்து யந்திரம், தேவதை வந்து லலிதா. இதை 3 அப்படியே மர்ஜ் ஆகணும். தேவதை வந்து லலிதா, ஸ்ரீசக்கரம்ன்றது யந்திரம், லலிதா சகஸ்ரநாமது மந்திரம். ஸோ இதை 3மே நம்ம ஸ்ரீவித்யா உபாசனா பண்ணுறவ, அதில் அம்பாளை வந்து பிரதானமாக வச்சு பண்ணுறவாளுக்கு இந்த மேலே நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லா வாழ்வில் எல்லா செல்வங்களும் செழிக்கும் சொல்லி அவளுக்கு அம்பாள் வந்து அம்பாளையும் மேலே கீழே இறங்கி வராளோ இல்லையோ, அவரோட யோகினி கணங்கள்லாம் அந்த வீடை ரசிச்சிடுவாள். நம்ம யாரை பார்த்து நம்ம அம்பாளுடைய சக்திகள் யாராவது சப்போர்ட் பண்ணிட்டு போகிறா, நம்ம அதில் வி நீட் நாட் டூ எனி ரிசர்ச் ஆன் தட். யார் வந்தால் பண்ணணும். ஸோ அவள் பார்த்துக்கிறா. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பெருஞ்சக்தி. அவள் வந்து அமிர்த கடல் மத்தியில் இருக்கா. சிந்தாமணி கிரகத்தில் ரத்ன சிம்மாசனம் வைத்துட்டு இருக்கா. அவள் வந்து வரணும்னு அவசியமே இல்லை. உண்மேஷ நிமிஷோத்பன்ன பண்ண புவனாவளிக்கு கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள பல புவனங்களை படைச்சிடுறா. ஸோ அதனால் இதை நம்பிக்கையோடு செயல்படுங்க. லலிதா சாதனா மனப்பாடம் பண்ணுங்க. சரியாக சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுங்க. லலிதையை உபாசனை பண்ணுங்க சொல்லி அப்போ புவனேஸ்வரி மாமா சொன்னாலேன்னா புவனேஸ்வரி லலிதையும் வெவ்வேறு இல்லை. நான் முன்னாடி சொல்லிட்டாங்க. 2 ஒன்று தான். ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு பேர் அவளுக்கு. அதான் அந்த 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 கான்செப்டை புரியணும். அப்போ புவனேஸ்வரிக்கு தனியாக ஷட்கோணம் காமிச்சாலேன்னா ஷட்கோணமெல்லாம் இதில் அடக்கமாகிடுறது. இதில் ஸ்ரீசக்கரத்தில் என்ன சக்கர ராஜம்னே தான் பேர். அது புவனேஸ்வரி யந்திரம். இது சக்கர மகாலட்சுமி யந்திரம். இந்த ராஜான்ற இந்த சக்கரத்துக்கு அடைமொழி சொல்கிறது ஸ்ரீசக்கரத்துக்கு மட்டும்தான். ஸ்ரீசக்கரத்தில் எல்லா ராத்திரையும் வச்சு பண்ணால் நல்ல மேலும் மேலும் அந்த வீடு அபிவிருத்தி அடையும் சொல்லி இந்த ஸ்ரீசக்கரத்தை காமிச்சு நான் வந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.